வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி முப்பெரும் விழா. மேயர் பெயர் காணவில்லை. பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை தவறாக சொன்ன அமைச்சர் ஸ்ரீநாத். நடுநிலைப்பள்ளி விழாவில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பேசியதால் முழுமையாக மாணவர்கள் புரிய முடியவில்லை. தூத்துக்குடி ஜூன் பேட்டரி ரோட்டில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிகள் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கு மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு நினைவு பரிசு சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ஸ்ரீநாத் பேசுகையில், உங்கள் சந்தித்தலில் மகிழ்ச்சி. கொஞ்ச நாளாக உங்களை சந்திக்க வேண்டும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். நான் இன்று கலந்து கொண்டேன். இந்த ஸ்கூலில் 220 பேர் படித்ததாக கேள்விப்பட்டேன். உடனடியாக அருகில் இருந்த நபர்கள் 720 பேர் என்று கூறியவுடன் அமைச்சர் ஸ்ரீநாத் மீண்டும் 720 பேர் படிக்கிறார்கள் என்று பேசினார். இந்த ஆண்டு மற்றும் 200 பேர் புதிதாக சேர்ந்துள்ளதாக கூறினார்கள். இங்கு விதை விதிக்கப்பட்டுள்ளது. பரதநாட்டிய நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகள் நன்றாக இருந்தது. பசங்களா, நீங்க மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களின் ஜனநாயகம் படத்தை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உண்மையான ஜனநாயகனை நீங்கள் சட்டசபையில் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சி. அதுபோல எனக்கு மகிழ்ச்சி. ஒன்றும் இல்லை. கடுமையாக உழைத்தால், நேர்மையாக இருந்தால், திட்டமிட்டு சரியாக செய்தால் முதல்வர் ஆகலாம் என்பது நமது தலைவர் தான் உதாரணம். சுமாரா படிக்கிறாரு, சுமாரா டான்ஸ் ஆடுறாரு. இப்படி சுமார்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர்களை உடைத்து நம்ம தளபதி மாதிரி சூப்பரா இருக்காரு, சூப்பர் ஸ்டார் ஆகவே மாறிவிட்டார். அப்படி ஆகலாம். தலைவர் மாதிரி நீங்களும் நல்லா படிக்கணும், கடுமையாக உழைக்கணும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் ஸ்ரீநாத். வெற்றி என்று அமைச்சர் ஸ்ரீநாத் பேசினார். இதில் வேடிக்கை என்னவென்றால், இந்த பள்ளியில் இந்த ஆண்டு 200 பேர் புதிதாக மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றதாக அமைச்சர் கூறினார். ஆனால் எதன் அடிப்படையில் புதிதாக 200 மாணவர்கள் சேர்ந்தார்கள் என்பதை அருகில் இருந்தவர்கள் ஆணையர் பிரியங்கா கடைசி வரை சொல்லவில்லை. பள்ளியில் அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் மாநகராட்சி நிர்வாகம் செய்துள்ளது. அதுபோல மாநகராட்சி பள்ளியில் விழா நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் பெயர் இடம்பெறவில்லை, அழைக்கவும் இல்லை. பள்ளியிலிருந்து பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கும் பள்ளி நிர்வாகத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ள குறுஞ்செய்திகள். பள்ளியில் முப்பெரும் விழா 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை நடைபெறும் விழாவில் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் கலந்து கொள்கிறார். ஆகையால் பள்ளி மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என பள்ளி நிர்வாகத்தால் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. ஆனால் விழாவில் மாநகராட்சி மேயர் பெயர் இடம்பெறாமல் மாநகராட்சி பள்ளி தலைமை ஆசிரியர் எதன் அடிப்படையில் குறுஞ்செய்தி அனுப்பினார் என்று தெரியவில்லை. அழைப்பிதழில் மாநகராட்சி மேயர் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல மேடையில் பள்ளி மாணவிகளுக்கு அமைச்சர் ஸ்ரீநாத் கேடயம் வழங்கி கொடுத்திருந்தார். மேடைக்கு கீழ் பள்ளி ஆசிரியர் ஒருவர் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு கேடயம் வழங்கி கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. அந்த பரதநாட்டியமா இருக்கட்டும், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களுடைய எஃபர்ட்டு, உங்களுடைய எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க பசங்களா. எனக்கு தெரியும், நீங்கள் ஜனநாயகன் படம், நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுடைய படத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட ஜனநாயகனை நீங்க சட்டசபையில லைவா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அது எவ்வளவு மகிழ்ச்சி உங்களுக்கு. உங்களை மாதிரி எனக்கும் மகிழ்ச்சி. ஒண்ணும் இல்ல, ரொம்ப டிசிப்ளினா இருந்தா, ஹார்ட் ஒர்க் பண்ணா, பங்க்சுவலா இருந்தா, ஒரு கன்விக்ஷனோட, டிட்டர்மினேஷனோட இருந்தா சிஎம் ஆகலாம் அப்படின்றதுக்கு நம்ம தலைவர் தான் பெரிய உதாரணம். சுமாரா படிக்கிறாரு, சுமாரா டான்ஸ் ஆடுறாரு, சுமாரா நடிக்கிறாரு, சுமாரா ஆடுறாரு இப்படின்னு சுமார்னு சொன்னதை உடைச்சு யாரு வேணா நம்ம தளபதி மாதிரி சூப்பரா இருக்காரு, சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்னு ஆகலாம். ஸோ நம்ம தலைவர் மாதிரியே நீங்களும் நல்லா படிக்கணும், டிசிப்ளினோடு இருக்கணும், பஞ்சுவலா இருக்கணும், கன்விக்ஷனோடு இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது
உங்களுடைய ஸ்ரீநாத். தேங்க்யூ. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.